வடகிழக்கு பருவமழை நேற்று வியாழக்கிழமை தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து மலேசிய ராணுவப்படை உட்பட அனைத்து அரசாங்க ஏஜென்சிகளின் வெள்ள தேர்தல் கேத்திரங்களின் ஆயத்த நிலை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக அரசாங்க பேச்சாளர் டத்துஃபாமி ஃபசில் தெரிவித்தார். இது தொடர்பான அறிக்கை ஒன்றை துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அஹமட் ஜயிட் ஹமிடி அமைச்சரவையில் தாக்கல் செய்துள்ளதாக டத்துஃபாமி குறிப்பிட்டார். நாடு லால்னினா காலநிலையையும் எதிர்கொண்டுள்ள வேளையில் பருவமழையின் தொடக்க கட்டத்திலேயே விரிவான நடவடிக்கைகள் அவசியமாகிறது என்று அவர் தெரிவித்தார். இன்றைய நிலவரப்படி வடிகால் மற்றும் நீர்ப்பாசனத்துறை 3682 பகுதிகள் வெள்ள அபாய பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதற்கேற்ப சம்பந்தப்பட்ட பகுதிகளில் ஆயத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இன்று அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்துஃபாமி இதனை குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.